வணக்கம். நீங்கள் பார்க்குறது ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனல், வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் ஸ்ரீபாலா. உங்கள் அனைவருக்கும் இனிய சனீஸ்வரன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஏன் அப்படி சனீஸ்வரன் ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு இந்த வருஷம் மே 16 கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி இல்லாட்டி அமாவாசை திதியில் சனி பகவானோட பிறந்த நாள். இன்றைக்கி நான் உங்களுக்காக சனி பகவானோட இந்த பிறந்த நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற பற்றியும் கர்ம வினைனா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல சனி ஜெயந்தியில் என்ன பண்ணணும்? சனி ஜெயந்தி அன்னைக்கு கண்ணு தெரியாதவங்க, பார்வையற்றவங்க, ஊனமுற்றவங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும். அப்படி நம்ம செஞ்சால் சனி பகவானுக்கு ரொம்பவும் சந்தோஷம் தரும். இதோடு சேர்த்து வாயில்லா ஜீவன்கள் அப்புறம் ஆதரவற்றவங்களுக்கு நல்லா சாப்பாடு போடுங்க, நல்லா தான தர்மம் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம், எள்ளு சாதம் படித்து அதை காக்காக்கு நெய்வேத்தியமாக படைங்க. எதுக்காகனா சனி பகவானோட வாகனமே காக்கா தான். சனி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம ஊர் சிவன் கோவில்லையும் இல்லாட்டி உங்கள் ஊர் சிவன் கோவில் இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில், ஆனால் முக்கியமாக சிவன் கோவிலில் நவகிரக சன்னதிக்கு போய் சனி பகவானை வழிபட்டு அவருக்கான சிறப்பு பூஜைகள் கீர்த்தனைகள் செஞ்சிங்கன்னா சனி தோஷம் நீங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சனி பகவானை நவகிரக சன்னதியில் சனி பகவானோட சிலையை யாரும் நேருக்கு நேராக பார்த்து கும்பிடாதீங்க. அப்படி நேருக்கு நேராக பார்த்து கும்பிட்டிங்கன்னா சனி பகவானோட வக்ர பார்வை உங்களுக்கு தான் ஆபத்தை விளைவிக்கும். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் நவகிரக சன்னதியிலேயே சனி பகவானோட சிலையை நேருக்கு நேராக பார்த்து கும்பிட்ற ஒரே டீனேஜர் நான் மட்டும்தான். என்னை தவிர எனக்கு மட்டும்தான் நவகிரக சன்னதியிலேயே சனி பகவானோட சிலையை நேருக்கு நேராக பார்த்து கும்பிட்ற அளவுக்கு தைரியம் இருக்குது. அதை பற்றி நான் உங்ககிட்ட இப்போ சொல்லிட்டேன். சனி தோஷம் நீங்கள் விநாயக பெருமான், ஹனுமான், ஏன் என் இஷ்ட தெய்வம் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வழிபடுறது எந்த தப்பும் இல்லை. சனி ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் காலையில் இல்லை அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டு விரலில் இந்த நீல ரத்தனக்கல் படித்த மோதிரத்தை போடுங்க. எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. அப்போது சனி பகவான் சந்தோஷப்பட்டு உங்களோட 7 சனி, அஷ்டம சனி அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற சனி தோஷத்தை அவரே நீக்கிடுவார். இன்னொன்று முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோவை எடுத்துக்கிற போது எனக்கு அப்பப்போ ஏப்பம் வாண்டி வருது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏப்பம் வருது. இந்த ஒரு குறையை நான் அடுக்கிக்கிட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. இப்போ நான் உங்களுக்கு கர்ம வினையை பற்றியும் கர்ம வினைனா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீதியின் தேவனான சனி பகவான் கர்மகாரகன், கர்ம வினையின் கடவுள்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கர்ம வினை அப்படிங்கிற பற்றியும் கர்ம வினையில ஏன் யாரும் தப்பிக்க முடியாதுங்கிற பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு நீதி இருக்குது. அதே மாதிரி தான் கர்ம வினையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். 2025 மகாவிஷ்ணுவோட அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை பேஸ் பண்ணி எடுத்த அனிமேஷன் படமான மகாவதார் நரசிம்மா படத்தில் அந்த ஃபஸ்ட்டு சீனில் கர்ம வினையிலேருந்து யாராலையும் தப்ப முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களே, அது உண்மைனா? இப்போது எத்தனை பேர் அவங்களோட கர்ம வினையால் புராண காலத்தில் வாழ்ந்த நபர்கள் யார் கர்ம வினையால் அவங்க இறந்து போனாங்கங்கிற பற்றி சொல்கிறேன். கோவத்துக்கே பேர் போன ஜமதக்னி முனிவர், பரசுராமரையே அந்த பரசுராமர் கொல்ல பார்த்த ராமரோட அப்பாவான மகாராஜா தசரதர், கிருஷ்ணர், துரோணாச்சாரியார், கர்ணன்,
அப்புறம் லாஸ்ட்டு சகுனி, அப்புறம் கர்ணன். ஃபஸ்ட்டு ஜமதக்னி முனிவரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆல்ரெடி இவரை பற்றின வீடியோவை என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காதவங்க பாருங்கள். ஆல்ரெடி இவரை பற்றின அந்த 2 வீடியோஸ் அப்புறம் 2 ஷார்ட்ஸில் இவர் செஞ்ச 3 தப்புகளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். முதல் தப்பு, இவரோட அம்மாவான குஷிக நாட்டு இளவரசி சத்தியவதியும் அவங்களோட அம்மாவான மகாராணியும் ருசிகத் முனிவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த பிரசாதங்களை அவங்க 2 பேரும் மாற்றி சாப்பிட்டு தப்பு பண்ணிட்டாங்க. அப்படி பிராமணனாக பிறந்தாலும் துர்வாசரை விட ரொம்ப மோசமான குணத்தோடையும் அப்பாவி மக்களுக்கு தண்டனை கொடுக்குற குணத்தோடையும் இருந்தவர் தான் ஜமதக்னி முனிவர். இவர் செஞ்ச 2வது தப்பு, எந்த பாவமோ அறியாத நிறைய அப்பாவி மக்கள் செய்கிற சின்ன சின்ன தப்புகளுக்கு கூட அவங்களுக்கு நிறைய மோசமான தண்டனைகள் கொடுத்து கொண்டு இருக்காரு. 3வது தப்பு, தான் கட்டின மனைவி ரேணுகா தேவி செஞ்ச ஒரு சின்ன தப்புக்கு கூட தான் பையன் பரசுராமரை கூப்பிட்டு தண்டிக்க வச்சாரு. பரசுராமர் தான் அப்பா கிட்ட நான் தான் என்னோட அம்மாவை வந்து கொன்னேங்கிற விஷயம் அவங்களுக்கு ஒருபோதும் ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வரம் கேட்டதுனால தான் அவங்க அம்மாவை உயிர் தெர வச்சாரு. இந்த சம்பவத்தில் தாங்க மாரியம்மன் உருவானாங்க. அது கூட பரவாயில்ல, யாருக்கும் பயப்படாத ஜமதக்னி முனிவர் கார்த்திகை வீரார்ஜுனன் தன்னோட மாட்டை கட்டிட்டு போயிட்டானே அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டாரு. பரசுராமர் கார்த்திகை வீரார்ஜுனனை கொன்று அந்த பசுவை மீட்டாடு. அதுக்கு கார்த்திகை வீரார்ஜுனோட பசங்க ஜமதக்னி முனிவரோட தலையை வெட்டி அவரை கொடூரமாக கொண்டுறாங்க. அவர் செத்துறதுக்கான காரணம் என்னன்னா, அவரை தான் கட்டின மனைவியை தண்டிச்சா அந்த கர்மா தான் அன்னைக்கு யாருக்கும் பயப்படுற ஜமதக்னி முனிவர் கார்த்திகை வீரார்ஜுனன் பசங்க கையால் தலை வெட்டப்பட்டு கொடூரமாக இறந்து போனார். அந்த அளவுக்கு அவர் செஞ்ச அந்த 3 தப்புகளுக்கு அவருக்கு சரியான தண்டனை கிடைச்சது. அடுத்தது 2வதா மகாராஜா தசரதர். எந்த பாவமோ அறியாத மகாராஜா தசரதர் நல்லவராக இருந்தாலும் சிரவணகுமாரன் அப்படின்னு பேர் கொண்ட 16லேருந்து 18 வயசு உள்ள ஒரு டீனேஜ் பையனை அம்பு விட்டு கொண்டு இருப்பார். அவர் அப்போ காட்டில் வேட்டைக்கு போயிருப்பார். அப்போ சரவணன் அப்படின்னு ஒரு பையன் தன்னோட கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை தராசு மாதிரி இருக்கக்கூடிய காவடியில் வச்சு யாத்திரை போக காட்டுக்கு வந்திருப்பான். சிரவணன் அந்த குளத்தில் அந்த சொம்பலை வந்து தண்ணி பிடிச்சிக்கிறத மகாராஜா தசரதன் மானு நினச்சி அவனை அம்புவித்து கொண்டுறாரு. சிரவணன் கோவப்படாமல் அவன் நிதானமாக ராஜா கிட்ட, மகாராஜா இந்த தண்ணியை என் அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னார். மகாராஜா தசரதர் அந்த தண்ணியை அந்த தண்ணி இருக்கிற அந்த சொம்பை வந்து ரொம்ப லூஸாக பிடிச்சதுனால தண்ணி கீழே விழுந்து அவங்க 2 பேருமே தாகத்தில் செத்து போயிட்டாங்க. சிரவணனோட அப்பா அம்மா, எப்படி எங்களோட ஒரே பையன் செத்து போய் நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு இறந்து போகிறோமோ அதே மாதிரி நீயும் உன்னோட வயசான காலத்தில் உன்னோட பெத்த பையன் மூத்த பையன் ராமரோட பிரிஞ்சு போனதும் அவனோட துயரத்திலேயே வாடி நீ இறந்து போவ, அவனோட ஞாபகத்தில் நீ இறந்து போவ அப்படின்னு சிரவணனோட அப்பா அம்மா சாபம் கொடுத்தாங்க. இந்த பக்கம் மகாராஜா தசரதருக்கு கிடைச்ச சாபம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஜமதக்னி முனிவர் தான் அம்மா ரேணுகா தேவி கிட்ட, என்னோட அப்பாவையே கொன்று உங்களை விதவையாக்கின அந்த 21 தலைமுறையாக தீய எண்ணம் கொண்ட சக்திகளை நான் கூண்டோழைப்பேன்னு சபனம் போட்டாரு. அன்னையிலிருந்து அவர் நிறையா தீய எண்ணம் கொண்ட சத்திரியர்களை கொல்ற வழக்கத்தை கொண்டு இருக்காரு. இப்படியே நிறையா சத்திரியர்களை அவர் கொண்டு குமிச்சிட்டாரு. கடைசியாக மகாராஜா தசரதரை கொல்ல வந்தார். மகாராஜா தசரதரும் பரசுராமர் புதுமான தம்பதியர்களை
கொல்ல மாட்டாருன்னு நினச்சி அவருக்கு பயந்து 60,000 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படின்னா தசரதருக்கு 60,000 மனைவிகள் இருந்தாங்க. அப்புறம் அவருக்கு சாந்தான்னு ஒரு பொண்ணு பிறந்தாரு. அந்த சாந்தாவை ரோமபதனுக்கு ஆனால் அவரோட ஃப்ரெண்டுக்கு தத்து கொடுத்துட்டாரு. சாந்தா ரிஷிய சிறுங்கர் அப்படின்னு ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் புத்திர காமஷ்டி யாகத்தை ரிஷிய ஸ்ருங்கர் நடத்தினால அக்னி பகவானோட மனைவியான ஸ்வாஹா தேவி குடிச்சா குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு பிரசாதத்தை மகாராஜா தசரதன் கிட்ட கொடுத்தாரு. அதை மகாராஜா தசரதனோட 3 மனைவிகள் சாப்பிட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் பிறந்தாங்க. கைகையோட சூழ்ச்சியாலையும் வற்புறுத்தலாலையும் கூனிக்கிழவியோட சூழ்ச்சியாலையும் ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போனார். தன்னோட பையன் ராமன் தன்னை விட்டுட்டு காடால போறானேன்னு அந்த ஏக்கத்தில் மகாராஜா தசரதன் இறந்து போயிட்டாரு. அடுத்தது கிருஷ்ணரோட கர்ம வினை. ராமர் வாலியை நேருக்கு நேராக சண்டை போட்டு கொள்ளாம மறைஞ்சிருந்து வாலியை அம்பு விட்டு கொண்டாரு. அப்போ வாலி அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னை இதே மாதிரி மறைஞ்சிருந்து தாப்பன்னு சாபம் எடுத்தாரு. அதே மாதிரி தான் அந்த வாலி துவாபர யுகத்தில் ஜரா அப்படின்னு பேர் கொண்ட ஒரு வேட்டைக்காரனாக மாறி கிருஷ்ணரோட காலில் அம்பு விட்டு கிருஷ்ணரை கொன்னுடுவான். கிருஷ்ணரும் இறந்து போயிடுவார். அடுத்தது கர்ணன். ரொம்பவும் நல்லவனாக இருந்தாலும் தன்னோட அம்மா குந்தி செஞ்ச தப்பால் தன்னோட 5 தம்பிகளுக்கு எதிராக மாறி துரியோதனன் கூட நட்பாகி தன்னோட உயிரை விட்டது அவனோட தப்பு தான். அதனால கர்ணனும் இறந்து போனான்.